பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், கேரட்டு, இது சிம்லா மிர்ச்சி, சவ் சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம், இது தக்காளி. பருப்பு வெந்தாச்சு, எல்லா காயும் போட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருவோம். ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்தது உப்பு போடணும். அப்புறம் மிளகாத்தூள். நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கணும். சுத்தமான தண்ணி. ஹாய் வாஸ், இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. புளி ஊற்றியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போடணும்.